ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மீன் தொட்டி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். அது வந்து ஆனால் ஆக்சுவலி மீன் தொட்டியாக இருக்க போகிறது இல்லை, மீனும் வித போகிறது இல்லை, சும்மா பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக மீன் தொட்டி செஞ்சு வச்சுருக்கோம். அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ வந்து இன்னொன்று செய்ய போகிறோம் புதுசாக. இதை 3வது மீன் தொட்டி. வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளோட இன்றைக்கி மீன் தொட்டியாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள்கிட்ட எந்த பவுலும் இல்லாதனால, எங்கள் அம்மாவுக்கு கொடுக்காதனால நாங்கள் வந்து இதில் வந்து ஊற வச்சுருக்கோம். மண் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்காச்சும் ஊற வச்சுக்கணும். தொட்டியை நல்லா கழுவிக்கணும். கழுவுனா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட சூப்பராக ஒரு பிளான்ட் இருக்குது, அதை காமிக்கிறோம். இதை பாருங்கள். இதை வந்து சும்மா குட்டியாக பிச்சு மண்ணெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே நட்டு வச்சா அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பூ எடுத்துக்கிட்டு அது கூட இப்படியே வச்சுக்கோம். ஆமாம், அழகாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கப்படும். இப்படி நார்மலாக இருக்கும் இந்த செடி. ஆனால் உள்ளே போட்டால் லைட்டாக கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா உள்ளே. ஆனால் எப்படின்னு எங்களுக்கு தெரியல. கைஸ், எப்போ மண் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு, மண் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் வெளியில் ஊற்றிக்கணும். நல்ல வேலை இதில் போட்டேன். இந்த மாதிரி வெளியில் ஊற்றினா போதும். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம். மண் தண்ணியாக மாறி போச்சு கைஸ். இப்போ வந்து தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு, மண் மட்டும்தான் உள்ள இருக்கு. இப்போ வந்து தண்ணி எல்லாம் ரெடியா. இப்போ வந்து அவங்க தண்ணி பிடிக்க போயிருக்காங்க. நம்ம வந்து அதுக்குள்ளே மண்ணை செட் பண்ணி வச்சிடலாம். இவங்க வந்து உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க அதுக்குள்ளே நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். வாங்க. ஓகே டீனா, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ மீன் தொட்டி தண்ணி இந்த மண் எடுத்து போகிறோம். சரி, பிளாஸ்டிக் ஸ்பூன் எதுவும் இல்லையா? பிளாஸ்டிக் ஸ்பூன் எதுவும் இல்லையா? இருங்க கைஸ். கைஸ், அவசரத்துக்கு இந்த ஸ்பூன் தான் கச்சிச்சு. மேலே குட்டி இருக்கு, கீழே பெருசு. இப்படி நான் வந்து இதை ஆமாம், எதுக்கு ஸ்பூன் எடுத்தேன்? கையிலே எடுத்து போடுறோம். இப்படி இப்போ வந்து இது மோசமாக போச்சுன்னா அவ்வளோதான் ஓடிது. தமிழ்ல அதுக்கு முதல்ல இதை போட்டுட்டே அப்படி பண்ண முடியாது. எப்படி கையில் இருக்கிற உள்ள போயிடும்ல, அதுக்கு தேவையே இல்லை. ஸ்பூன் வச்சு போட்டேன். இது அப்படியே இந்த 2 எடுத்து இந்த எடுத்து போகும். ஆசை ஆசை. ஐயோ, சரி ஆகுது. ஓ மை குட்னஸ். ஆஹா, இவ்வளோ பாரு. கெமிக்கல் ரியாக்ஷன் வரவே இல்லை. பிளான் வேஸ்ட். செகண்ட் டைம். இப்போ வந்து செகண்ட் டைம் நம்ம மண்ணை போட்டு கலக்குன்னு கட்டிட்டுருக்காங்க. காக்கி மாதிரி எனக்கு மண்ணில் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து உள்ள போட்டுட்டு எனக்கு நல்லா ஐடியா இருக்கு. சரி, ஒரே சிலிண்டர். ஐயோ போங்கப்பா. அங்கே கூட்டிட்டு வரும்.
தண்ணி வேற மாற்றியாச்சு. இது செகண்ட் எப்படி கையை உள்ள விட டெக்னாலஜி. வேஸ்ட். இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கடைசி வரைக்கும் பண்ணவே முடியல. என்ன பேசாம மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றலாமா? கொஞ்சோண்டி தண்ணி இப்போ வந்து தண்ணி பிடிச்சிட்டுக்காங்க. கழுவிடுங்க. இப்போ ரெடி பண்ணிட்டுக்காங்க. கையை உனக்கு இப்போ வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ வேற டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. மண்ணை ஃபஸ்ட்டு மண்ணை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்ற ட்ரை பண்ணுங்க. இதுதான் லாஸ்ட்டு டைம். இதுக்கு மேலே வரலன்னா அவ்வளோதான். லாஸ்ட்டு டைம் இந்த மாதிரி இருக்குது ஆயில் பேஸ்ட். இந்த மண்ணையே காணும். மண்ணே இல்லை. சரி ஐடியா இந்த மாதிரி பொடி பொடியாக இந்த மாதிரி பண்ணிடலாம். அது இந்த மாதிரி பட்டு வெட்டிடலாம் கொஞ்சம் கொஞ்சம். அது அப்படியே போட்டு கலர் தண்ணி ஆக்குறேன். கலர் தண்ணி ஆக்கலாமா? ப்ளீஸ் தீரா ப்ளீஸ். அது பிடிச்ச பிங்க் கலர் உனக்கு. எனக்கு பிங்க் கலரே பிடிக்காது. அப்போ என்ன கலர்? லாவெண்டர். இப்போ வந்து போட்டாச்சு. நான் இன்னும் மண்ணு வேணும்னா என்ன இருக்குதானே இட்டுனோண்டு செடி எப்படி உள்ள வைக்க? இப்போ வந்து இப்போ வந்து உள்ள போய் தண்ணி ஊற்றிட்டு வரேன். கைஸ் வெரி பேட் நியூஸ் கைஸ். வரவே இல்லை. இப்போ வந்து கடைசி வரைக்கும் வரல கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தெரியாமல் தண்ணி குத்திச்சு. இப்போ வந்து சுத்தமாக பண்ணது. நீ வந்து பேட் டேயாக இருக்கும் போல ஒன்றுமே வரல. இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் போகாம ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.